ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபியூவல் ப்ரைஸ் அதிகமாகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு எல்லா சார்ஜஸும் அதிகமாகும். அது மட்டும் கிடையாது, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கு பறக்கக்கூடிய நிறைய ஏர்போர்ட் சர்வீசஸ் எல்லாம் என்ன பண்ணி வச்சுருவாங்க, ரத்து பண்ணி வச்சுருவாங்க. ரிலையன்ஸ், பிபிசிஎல், ஐஓசி, ஹெச்பிசிஎல், ஆயில் இண்டியா, இந்த கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுக்கக்கூடிய விதமாக அமையும். ஸோ அதனால் ஷார்ட் டேர்மில் போகிறவங்க, ஸ்விங் ட்ரேடராக இருக்கவங்க ஷார்ட்டு போகலாம், அல்லது கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து வாங்க ஆரம்பிக்கலாம். இவங்க இந்த மாதிரிலாம் எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது கன்சியூமருடைய டிமாண்டை அங்கே குறைக்க ஆரம்பிக்கும் காரணத்தினால சேல்ஸ் குறையும். அதன் காரணமாக எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அப்படிங்கிற இந்த கம்பெனிகளும் பிரச்சனைக்குரிய கம்பெனிகளாக. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் ஈரான் வார் போன வாரம் மார்க்கெட்டை பெருமளவில் பாதித்த ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரே நாளில் நிஃப்டியில் மட்டும் 550 பாயிண்ட்டுக்கு மேலே சரிவு. இந்த இஸ்ரேல் ஈரான் வார் நடக்கும் பட்சத்தில் எந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் பிரச்சனையாகும், இல்லை எந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் ப்ராப்ளமேட்டிக்காக மாறும் அப்படிங்கிறது நேயர்கள் பல பேருக்கு தேடக்கூடிய ஒரு விஷயமாக அன்றைய தினம் அமைந்தது. இந்த மாதிரி வார் அனௌன்ஸ்மெண்ட்டு கடந்த 20 வருஷத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வார் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக இறங்கு முகத்தில் தான் இருக்கும். நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுன்னு கிடையாது, உலக லெவலில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு அதுக்கு பேர். உலக லெவலில் எல்லாருடைய பங்கு சந்தைகளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி தான் ஒரு இறங்கு முகத்தில் தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி வார் அனௌன்ஸ்மெண்ட் எத்தனை நாட்கள் அந்த மார்க்கெட்டில் நீடித்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமே. இதுக்கு முன்னாடி வார் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்துக்கு நிஃப்டி இறங்கி கொண்டே தான் இருக்கும். அடுத்த நாளில் உங்களுக்கு ஏறாது. உக்ரைன் வார் வந்தப்போய் நீங்கள் சார்ட்லாம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கண்டினியூஸாக 5-6 நாட்கள் என்ன பண்ணும், கண்டினியூஸாக மார்க்கெட்டை இறக்குவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் மாறி போய் ஒரே நாளில் இறக்கிடுறாங்க போல் இருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே மார்க்கெட் என்ன ஆச்சு, 200 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸுக்கு வந்தாங்க. இப்போ நிஃப்டி அப்படிங்கிறது 200லேருந்து 500 பாயிண்ட் ஏறுவதும் இறங்குவதும் ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த மாதிரி சமயத்தில் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டினாக இருக்குது. நான் ஜென்ரலாக என்ன சொல்கிறேன், நம்ம நேயர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மார்க்கெட் 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் மைனஸ் போகிற அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோவை எடுத்து வைத்துக்கொண்டு இவ்வளோ இறங்கிருச்சு, இவ்வளோ மைனஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அதை விட உங்களால் முடிஞ்சால் அன்றைக்கி ஏதாவது பணம் இருந்தால் நம்ம ஏதாவது ஷேர்ஸ் வாங்கலாமா அப்படின்னு மட்டும் யோசிங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை மார்க்கெட், ஏன்னா இஸ்ரேல் ஈரான் வார் முடிவுக்கு வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் முடிவுக்கு வரல. ஒரு சைடு இப்போ தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இன்னொரு சைடு அடுத்து என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ணுவாங்க. உலக நாடுகள் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக மாறும்போது நிச்சயமாக நம்மளுடைய மார்க்கெட்டும் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். இது எல்லாருக்கும் காமனாக நடக்கிறது தான். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மட்டும் இறங்கி இருக்காது. அதனால் பேனிக் ஆகாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று நம்ம அடுத்து இறங்குனா எந்த இடத்துல வாங்கலாம், எந்த கம்பெனிகளை வாங்கலான்னு உங்கள் போர்ட்ஃபோலியோவை எடுத்து பார்த்து சனி ஞாயிறில் பாருங்கள். ஒர்க்கிங் ஹவர்ஸில் பார்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும், ஏறி இறங்கிட்டு இருக்கும். சனி ஞாயிறுகளில் உட்காந்து நம்ம வாங்கின இடம் என்ன, இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து 40% இறங்கியிருக்கு அப்படின்னா நல்ல கம்பெனிகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம மறுபடியும் போய் அதே கம்பெனியை வாங்கலாமா அந்த மாதிரி யோசிக்கலாம். இல்லை வேண்டான்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா புதுசாக ஏதாவது கம்பெனி வாங்கலாம்னு நினச்சிருப்போம், அப்பொழுது நம்மள்கிட்ட பணம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போதைக்கு ரைட் டைம், ஏன்னா எல்லா கம்பெனியும் இறங்கும் போதும் அந்த கம்பெனி இறங்கி தானே இருக்கும். அந்த கம்பெனிகளே வாங்கலாமா அப்படின்னு யோசிங்க. அடுத்ததாக ஏற்கனவே வச்சுருக்கவங்க இந்த சமயத்தில் வித்தரலாமா அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது தான் விற்கணும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது வாங்கிறதுக்கான டைமாக தான் அதை நீங்கள் யோசிக்கிறமே தவிர விட்டு வர்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல இன்னும் இறங்கிட்டால் என்ன பண்ணுறது, அதான் உங்களுடைய கொஷின். அப்போனா நீங்கள் ஆரம்பத்திலே விட்டுருக்கலாமே. எப்போதுமே எய்ம் செட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஜென்ரலாக ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பில் இருக்கும்போது விற்பதும் டவுனில் இருக்கும்போது வாங்குவது தான் ஒரு நல்ல ஒரு நடைமுறைக்கு அழகு. நேயர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த இஸ்ரேல் ஈரான் வார் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நியூஸில் தான் இருக்குது. ஆனால் முடிவுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அடுத்து 2-3 நாள் கழிச்சோ இல்லை அடுத்த வாரங்களையோ மறுபடியும் பிரச்சனையை எழுப்புவாங்க.
ஆனால் இது ஒரு வாரம் 10 நாளைக்கு தான் கண்டினியூ ஆகும். இன்னமும் உக்ரைன் வார் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் இருக்குதா என்ன? அந்த ஒரு மாதத்தில் இருந்ததோட சரி. அதே மாதிரி தான் இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட்டும். அதுலேயும் முக்கியமாக ஈரான் உள்ளே வரதுனால தான் உங்களுக்கு பிரச்சனையே. இதுக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலில் ஹமாஸ் மீது. ஆனால் இப்போ பெருசாக ஏன் பேசப்படுது? ஈரான் உள்ளே வரதுனால. ஸோ இந்த ஈரான் உள்ளே வரும்போது மற்ற கண்ட்ரிகள், ஆதரவு கண்ட்ரிகள், அது இது நிறைய பேச்சுக்கள்லாம் நடைபெறும். ஸோ அதனால் இன்னும் ஒரு மாதத்துக்கு இப்படி தான் மார்க்கெட்டை அப்பில் கொண்டு போகிறதும் டவுனில் கொண்டு போகிறதுமா வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நேர்கள் பொறுமை காத்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் இறங்கும் போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? வாங்க ஆரம்பிக்கலாம். அதை தவிர்த்து Q2 ரிசல்ட்டு, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ ரிசல்ட்ஸ் வரதுனால ரிசல்ட்ஸ் வரக்கூடிய கம்பெனிகள், உங்களுக்கு டிவிடெண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் சிலவற்றை இருக்கலாம். அதை என்ஜாய் பண்ணுங்கள். புதுசாக வாங்கிறதுக்கான ஒரு நல்ல பீரியடாக இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் எப்போதுமே பீக்கில் இருக்கிறதும் நல்லது இல்லை. இந்த மாதிரி இறங்கினா தான் அடுத்து மறுபடியும் நமக்கு ஒரு நல்ல பீக் வரும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா கடந்த 4-5 மாதங்களாக மார்க்கெட் நல்லா தான் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சான்னு கேட்டால் இல்லை, அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி இறங்கிட்டு ஏறும்போது தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ மறுபடியும் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியதாக மாறும். இந்த முறை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த பதிவில் நான் என்ன கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் வார்னால் என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படும், எந்தெந்த செக்டரில் எந்தெந்த கம்பெனிகளில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுங்கிறத நான் கொடுக்க வந்திருக்கேன். நான் செபி ரெஜிஸ்டர் பர்சன் கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் உங்களுடைய ரிசர்ச் அனாலிசிஸ்ட்டை அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை நீங்களே இண்டிவிஜுவலாக திறனாய்வு செய்து இந்த கம்பெனிகளை பற்றி வாங்குறதை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. இந்த இஸ்ரேல் ஈரான் வார்னால் நமக்கு அதிகமாக பாதிக்கப்பட போகிற முதல் செக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் தான். ஏன்னா ஈரான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஸோ நம்ம பெரும்பாலும் நம்ம ஆயில் இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ்லாம் பாதிக்கப்படும் போது நிச்சயமாக அது க்ரூட் ஆயில் ப்ரைஸில் இன்ஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதன் காரணமாக முதல்ல பிரச்சனைக்குரிய செக்டராக மாறப்போகிறது இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் தான். மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்னால. ஸோ இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கம்பெனிகளான ரிலையன்ஸ், பிபிசிஎல், ஐஓசி, HPCL, ஆயில் இந்தியா, இந்த கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுக்கக்கூடிய விதமாக அமையும். ஸோ அதனால் ஷார்ட் டேர்மில் போகிறவங்க, ஸ்விங் ட்ரேடராக இருக்கவங்க ஷார்ட்டு போகலாம், அல்லது கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து வாங்க ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே ஃபண்டமெண்டல் நல்ல கம்பெனிகள், உங்களுக்கு நல்ல ரேட்டில் கிடைக்கும். ஏன்னா இந்த வாரம் அப்படிங்கிறது இங்கே நின்று போகிறது இல்லை. ஒன்று சமரசம் ஆவாங்க, இல்லை இது இப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அடுத்தபடியாக அடுத்த 6 மாதம் கழிச்சு மறுபடியும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் என்ன ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு இறங்கவோ ஏறவோ ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது நமக்கு ஒரு வாய்ப்பாக கருதி ஆயில் அண்ட் கேஸில் இருக்கக்கூடிய நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு செக்டர் ஆயில் அண்ட் கேஸு. அதில் நிறைய கம்பெனிகள் ரொம்ப பீக்கில் இருக்காங்க, ரொம்ப ஹையில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக அதை வாங்கி வச்சுக்கலாம். இரண்டாவதாக பாதிக்க போகிற செக்டர் கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு லாஜிஸ்டிக்ஸ் செக்டர். ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் போது இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன ஆகும், அதிகரிக்கும் லாஜிஸ்டிக்ஸில். அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்கள் அங்கே லாஜிஸ்டிக் கம்பெனியில் ஒரு தேக்க நிலை உண்டு பண்ணிடும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய கம்பெனிகளும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கம்பெனிகளாக மாறும். அந்த வரிசையில் பாதிக்கப்பட போகிற கம்பெனி யாருன்னு கேட்டிங்கன்னா அதானி போர்ட்ஸ் அண்டு ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாமே பாதிக்கப்படும். மூன்றாவது செக்டர் ஆட்டோமொபைல் செக்டர். நல்ல ஹையராக இருக்கிறதுனால, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஹையராக இருக்கிறதுனால கன்சியூமருடைய டிமாண்ட் என்ன ஆகும், கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுறவங்களுடைய டிமாண்ட் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதோடைய இம்பேக்ட் சேல்ஸில் எதிரொலிக்கும். அதன் காரணமாக ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கக்கூடிய மாருதி, டாடா மோட்டர்ஸ், ஹீரோ ஹோண்டா, இந்த மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் சேல்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதன் காரணமாக அந்த ஷேர் விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான்காவது மிக முக்கியமான செக்டர் ஏவியேஷன் செக்டர். ஏன்னா ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ஹையர் லெவலில் ஃபியூவல் வேணும். இங்கே ஃபியூவலில் தானே உங்களுக்கு பிரச்சனையே. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஃபியூவல் ப்ரைஸ் அதிகமாகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு எல்லா சார்ஜஸும், ஃப்ளைட்டோடைய சார்ஜஸ் எல்லாமே என்ன ஆகும், அதிகமாகும். அது மட்டும் கிடையாது, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கு பறக்கக்கூடிய நிறைய ஏர்போர்ட் சர்வீசஸ் எல்லாம் என்ன பண்ணி வச்சுருவாங்க, ரத்து பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதன் காரணமாக ஏவியேஷன் செக்டர்லையும் உங்களுக்கு ஒரு நல்ல சரிவை எதிர்பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய கம்பெனிகளான இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், இந்த கம்பெனிகளை நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கலாம். அடுத்ததாக 5வது செக்டர் எஃப்எம்சிஜி செக்டர். எஃப்எம்சிஜி செக்டர் எந்த காரணத்துலையுமே எப்படி மார்க்கெட் இருந்தாலுமே என்ன பண்ணும்,
மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இம்பேக்ட் இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாம் எங்கே கொண்டு போய் வைப்பாங்க, அந்த எஃப்எம்சிஜி பொருட்கள் மேலே தானே வைப்பாங்க. அதன் காரணமாக கன்சியூமருடைய டிமாண்ட் வந்து குறையும், அவங்களுடைய ப்ராஃபிட் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த வரிசையில் ஐடிசி விதிவிலக்கு இல்லாமல் மார்க்கெட் இறங்கும்போது ஐடிசியும் இறங்குனாங்க. ஏன்னா ஜென்ரலாக இட்ஸ் அ டிஃபென்சிவ் செக்டர், இவங்க இந்த மாதிரிலாம் எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது கன்சியூமருடைய டிமாண்டை வந்து அங்கே வந்து குறைக்க ஆரம்பிக்கும் காரணத்தினால சேல்ஸ் குறையும். அதன் காரணமாக எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அப்படிங்கிற இந்த கம்பெனிகளும் பிரச்சனைக்குரிய கம்பெனிகளாக மாறும். அதாவது கொஞ்சம் சரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அண்டு பெயிண்ட்ஸு. ஏன்னா க்ரூட் ஆயிலிருந்து தானே இந்த டையிங் ப்ராடக்ட்ஸு, பெயிண்ட்ஸுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வருது. அப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த செக்டரில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் காஸ்ட்டில் என்ன ஆகும், அதிகமாகும். அதன் காரணமாக உங்களுக்கு இந்த கம்பெனிகள் எல்லாமே கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸு, பேஸ் இந்தியா, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்கும். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும். இறுதியாக நம்ம பார்க்க போகிற செக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர். ஏன்னா இதில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகுது இந்த இஸ்ரேல் வார்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறுபடியும் சுற்றி வர்றது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி க்ரூட் ஆயில் ப்ரைஸு. ஏன்னா இதுதான் மெயினாக இம்பேக்ட். ஸோ இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களுக்கு தேவையான சிமெண்ட்டு, மற்ற எல்லா பொருட்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், அதிகமாகும். அதன் காரணமாக இந்த செக்டரில் இருக்கக்கூடிய இர்கான், ஆர்விஎன்எல், எல்என்டி, இந்த மாதிரி கம்பெனிகளும் கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் எல்லா செக்டருமே பார்த்திங்கன்னா மேஜராக இந்த பிரச்சனையின் போது கொஞ்சம் இறங்கு முகமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த செக்டர் க்ரூட் ஆயில் ப்ரைஸோட தொடர்புடைய செக்டராக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமான அழுத்தம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஸோ இந்த செக்டர் மட்டும் கிடையாது, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கும் இல்லையா, இந்தியா மிடில் ஈஸ்டில் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி ஈரோப் எக்கனாமிக் காரிடர் எஃபெக்ட், இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் இந்த இஸ்ரேல் ஈரான் வார்னால். அதனால் பாதிக்கக்கூடிய சில கம்பெனிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டரில் இருக்கக்கூடிய ஆர்விஎன்எல், இர்கான், ஜூபிட்டர் வேகன்ஸ், இந்த கம்பெனிகளும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனிகள் வச்சுருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணுங்க. ஏன்னா மறுபடியும் இந்த கம்பெனிகள் எல்லாமே வளரும் போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பற்றிய கம்பெனிகள்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கலாம். இந்த இஸ்ரேல் ஃபார்மோட டைரக்டாக கான்டாக்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கக்கூடிய அதானி ஃபுட்ஸ், சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், லூபின், என்எம்டிசி, இந்த கம்பெனிகள்லாம் கொஞ்சம் நீங்கள் தாராளமாக சீர்தூக்கி பார்க்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இஸ்ரேல் ஈரான் வார் அப்படிங்கிறது இந்த செக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவு ஏற்கனவே பாதிச்சிருக்கு. அதன் காரணமாகவும் ஏற்கனவே கொஞ்சம் இறங்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுது, கொஞ்சம் புல் பண்ணி இன்னும் அழுத்தம் கொடுத்து இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் சற்று இறக்கத்திற்கு கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நேர்கள், நான் சொன்ன செக்டர்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். இருக்கும் பட்சத்தில் இந்த கம்பெனிகள்லாம் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு 10% இறங்கியிருந்தா அதை பற்றி வாங்கிட்டு இருக்காதிங்க. குறைஞ்சது 30% 40% நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து இறங்கியிருக்குன்னா இந்த கம்பெனிகள்லாம் மறுபடியும் வாங்கலாம். புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான சாய்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 6 மாதத்தில் ஒரு நல்ல லாபத்தை பெறலாம். ஸோ இந்த இஸ்ரேல் ஈரான் வார் அப்படிங்கிறது ஒரு சமீபத்தில் போடப்பட்ட ஒரு சின்ன விஷயம்தான். இது வந்து ரொம்ப நாள் நீடித்து கொண்டு இருக்காது. மறுபடியும் நம்ம மார்க்கெட் பழைய நிலைமைக்கு திரும்பும். நிச்சயமாக நம்ம அந்த சமயத்தில் நல்ல லாபத்தை பெறலாம். இதை வாங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பாக கருதி நேயர்கள் நல்ல பலனை பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.